என்ன பண்ற? நைட் டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா வடைக்கு வந்து ஆட்டிட்டு இருக்கேன். மாவு உளுந்து ஊற வச்சேன் 2 hours முன்னாடி. இது பாத்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கொத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் சாம்பார். இது வந்துட்டு சுட சுட பொங்கல் வந்து ரெடி ஆக போகுது. இனிமேதான் தாளிப்பு பண்ண போறேன். தாளிப்பு பண்ணிட்டு காமிக்கிறேன். சுட சுட பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு தாளிப்பு கடாயில் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு அது நல்ல பொன் வறுவலாக வரும்பொழுது மிளகு சீரகம் இதெல்லாமும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பாத்திரத்தில் பொங்கல் இருக்கிற பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பெருங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இல்லை, அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து அது மேலே அப்படியே கொட்டணும்னு வைங்க, சூப்பராக மணமாக இருக்கும். இதோட நம்ம பொங்கல் தாளிப்பும் முடிஞ்சுது. சுட சுட பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வடையை பார்க்கலாம். இது வந்து வடைக்காக எண்ணெய் போட்டுட்ருக்கேன். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். ஓகே, அது வந்து சூடு ஏறிட்டே இருக்கட்டும். உளுந்து வடைக்கு வந்துட்டு ஹைல தான் வைக்கணும், எப்பவுமே லோவா வைக்கக்கூடாது ஃப்ளேம். இப்போ அதுக்குள்ள இங்கே வந்துட்டு நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணலாம். மக்களை, இன்னைக்கு உங்க வீட்டிலலாம் என்ன டின்னர்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்டில் நைட்டு பகல்லாம் பார்க்க மாட்டாங்க. திடீர்னு தோணுச்சுன்னா வெண்பொங்கலும் வடையும் கேட்பாங்க. அப்படியே ஊற வச்சு சுட வேண்டியதுதான். பொங்கல் ரெடி. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் காமிச்சுடு. ஈவினிங்கே சொல்லிட்டாங்க பொங்கல் வடை தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 6 மணி போல் ஊற வச்சேன். 8 மணிக்கெலாம் நான் வந்து வடைக்கு மாவு ஆட்டியாச்சு. ஆட்டின மாவில் வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிள்ளை, மிளகு, சீரகம், உப்பு திட்டமாக போட்டுட்டு பச்சை மிளகாய் போடலை, பசங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் எண்ணெயை நல்ல கடலை எண்ணெயை காய வச்சுட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொங்கலும் வடை சாம்பார் சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த பொங்கல் பிரியர் தான். நாங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டோம். ஒரு சிலர் நினைப்பீங்க நைட்டில் வந்து பச்சரிசி சாதம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி. முழுக்க புழுங்கல் அரிசியில் மட்டும்தான் நான் வந்து பொங்கலே செய்வேன். இங்கே வந்து யாருக்குமே பச்சரிசின்றது ஒத்துக்காது அப்படின்னு தான் இவங்களோட மைண்ட் செட்டே அப்படி தான். அதனால் நானுமே பச்சரிசி பொங்கல் வந்து ரேராக தான் சாப்பிடுவேன். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து அப்பா அம்மா அது மாதிரிலாம் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சம்டைம்ஸ் செய்வோம் காரசாரமாக. அந்த டைம் மட்டும்தான் நான் பச்சரிசி யூஸ் பண்ணுவேன், மற்ற நேரத்துலலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க.